Welcome back guys. Once again, this is Dinesh Kumar Nagaraj from New Technologies. Interview question series la இப்போ என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா constructor வந்து one of the most important topic in OOPS concept. Not only a .NET, everywhere. Every OOPS concept, constructor is one of the most important component. Like ஓகேங்களா, constructor இல்லாம நீங்கள் ரூப்ஸ் கான்செப்ட் பக்கம் உள்ளே போக முடியாது. இட்ஸ் அ பேசிக் திங். லைக் கன்ஸ்ட்ரக்டர் தெரியல அப்படின்னா யூ நாட் கன்சிடர் அஸ் அ பிகினர் ஆல்சோ. நீங்கள் ஒரு டெவலப்பராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் இஸ் அ மஸ்ட். ஓகேங்களா, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்டர், வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கன்ஸ்ட்ரக்டர் இஸ் அ ஸ்பெஷல் மெத்தட் அண்ட் இட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி இன்வோக் when we create an instance for a class. லைக் கன்ஸ்ட்ரக்டர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் மெத்தட்னு சொல்லுவோம். லைக் ஃபங்க்ஷன் தான். மெத்தட் அப்படின்னா ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நான் கால் பண்ணும் தானே, பட் ஆனால் நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்கலாக இன்வோக் ஆகிக்கும். ஒன் மோர் திங், ஏன் நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஸ்பெஷல் மெத்தட்னு சொல்கிறேன் அப்படின்னா இட் டசன்ட் ஹேவ் ரிட்டர்ன் டைப். ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ரிட்டர்ன் டைப் மென்ஷன் பண்ணுவோம்ல, பட் ஆனால் கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம ரிட்டர்ன் டைப் மென்ஷன் பண்ண மாட்டோம். அண்ட் ஒன் மோர் திங், இட்ஸ் ஆஸ் த சேம் நேம் அஸ் அ கிளாஸ். கன்ஸ்ட்ரக்டர் லைக் கிளாஸ் ஒரு நேம்ல நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண மாட்டோம்ல, பட் ஆனால் கன்ஸ்ட்ரக்டருக்கு கன்ஸ்ட்ரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா கிளாஸ் ஒரு நேம்ல தான் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். எப்படின்றத பற்றி டெக்னிக்கலாக பார்க்கலாம். ஓகேவா, இப்போ என்கிட்ட லைக் அயன்மேன் ஒரு கிளாஸ் இருக்கு. அயன்மேன் கிளாஸ் என்ன வச்சிருக்கேன், மெயின் மெத்தட் வச்சிருக்கேன். லைக் இப்போ வந்து எப்படின்னா இது எனக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஆப்ஜெக்டா ஃபங்க்ஷன் ஆகும். நான் வந்து இப்போ ஒன் மோர் கிளாஸ் கிரியேட் பண்றேன். கிளாஸ் டூம். ஓகேவா, என்கிட்ட ஒரு கிளாஸ் டூம்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இப்போ இதுக்கு நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கிரியேட் பண்ண போறேன். கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா இதுதான் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா, எப்படின்னா கிளாஸோட நேம்னே கன்ஸ்ட்ரக்டர் as a சேம் நேம் as a கிளாஸ். ஏன் இதை ஸ்பெஷல் மெத்தட்னு சொல்றோம் அப்படின்னா இட்ஸ் டசன்ட் ஹேவ் a ரிட்டர்ன் டைப் அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஹேவ் a சேம் நேம் as a கிளாஸ். இப்போ என்கிட்ட இதுக்கு என்னோட கிளாஸோட நேம் என்னன்னா டூம். அதே நேம்ல தான் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. இப்போ என்னால பப்ளிக் வாய்ட் ஆட் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னால் இந்த இடத்துல டூம்ன்ற நேமை கிரியேட் பண்ண முடியுமா? டூம் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிரியேட் பண்ண முடியாது. கிளாஸோட டைப்பில் என்னால் கிரியேட் பண்ண முடியாது. பட் ஆனால் என்னால் கன்ஸ்ட்ரக்டரை கிளாஸோட நேமில் கிரியேட் பண்ண முடியும். அதனால தான் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸ்பெஷல் மெத்தட்னு சொல்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மெத்தடுக்கு என்கிட்ட ஆட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்கேன், ரிட்டர்ன் டைப் இருக்கு. வாய்ட் அப்படின்ற ரிட்டர்ன் டைப்போ லைக் எனிதிங் ஏதோ ஒன்று இன்டிஜர்னு ஒரு ரிட்டர்ன் டைப் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் ரிட்டர்ன் டைப் கிடையாது. அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பெஷல் மெத்தட்னு சொல்கிறோம். ஏன் ஸ்பெஷல் மெத்தட் சொல்கிறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் as a சேம் நேம் as a கிளாஸ். அதாவது கிளாஸோட நேமும் கன்ஸ்ட்ரக்டரோட நேமும் சேமாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், கன்ஸ்ட்ரக்டர் ரிட்டர்ன் டைப் கிடையாது. சரியா, இப்போ என்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா இப்போ என்கிட்ட ஆட்னு ஒரு ஃபங்க்ஷன் இதில் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணுறேன், மெயின் மெத்தடில் கால் பண்ண போகிறேன். இந்த மெயின் மெத்தட் எப்படி நான் கால் பண்ணுவேன், அந்த கிளாஸ்க்கான இன்ஸ்டன்ஸ். இப்போ இது சப்போஸ் ஸ்டாட்டிக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாட்டிக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை வந்து இப்போ நான் கால் பண்ண போகிறேன். இதில் ஒரு வேல்யூ 4 இருக்கறனால லைக் இருக்கா அப்படின்ற செக் பண்ணுறதுக்காக டேரெக்டாக ரைட் லைனுக்குள்ள அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண போகிறேன். ஸ்டாட்டிக் மெத்தட் எப்படி கால் பண்ணுவோம், கிளாஸ் நேம் டாட் ஆஃப் ஃபங்க்ஷன் நேம். இப்படி தானே ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுறேன், நான் அந்த ஆட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன், எனக்கு அந்த அவுட்புட் கிடைச்சிருக்கு 4. அது வந்து எனக்கு கால் ஆயிருச்சு. அதே மாதிரி டூம்ன்றது ஒரு ஃபங்க்ஷன் தானே. லைக் பேரந்தசிஸ் இருக்கு அப்படினால இது ஃபங்க்ஷன் தானே. கிளாஸோட நேம்ல இருந்தா நீங்க ஃபங்க்ஷன் இல்லைன்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் என்கிட்ட இங்க என்ன இருக்கு, பேரந்தசிஸ் இருக்கு. பேரந்தசிஸ் இருக்கு அப்படினாலே இட்ஸ் அ ஃபங்க்ஷன். ஓகேவா, பேரந்தசிஸ் நம்ம ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் மென்ஷன் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் எதாவது வேற எங்கேயுமே நான் வந்து பேரந்தசிஸ் மென்ஷன் பண்ண மாட்டேன். பேரந்தசிஸ் இருக்கு அப்படினாலே இட்ஸ் அ ஃபங்க்ஷன். அது நீங்க சாலிடா நம்பலாம். சரியா, அப்படின்னும் போது நான் வந்து இந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்றது, இந்த டூம்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள சப்போஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஸ்பெஷல் மெத்தட் இதுவும் நான் கால் பண்ணணும்ல, இதையும் நான் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் நான் ரைட் லைன் மட்டும் கொடுத்துருக்கேன், மேபி என்ன வேணா கொடுத்துருக்கலாம். இதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனை டெரிவ் பண்ணியிருக்கலாம், சம் அதர் திங்ஸ் ஏதோ நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பண்ணியிருக்கலாம். இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான் அப்படின்னா இதை நான் கால் பண்ணணும்ல. லைக் ஆட்ன்ற ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணியிருக்கேன், நான் கிளாஸோட நேம் டாட் ஃபங்க்ஷனோட நேம். அப்படி இல்லை, இது ஸ்டாட்டிக்காக இல்லை அப்படின்னு எப்படி கால் பண்ணியிருப்பேன், இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி கால் பண்ணியிருப்பேனா. இந்த டூம்ன்ற ஃபங்க்ஷனை லைக் கன்ஸ்ட்ரக்டர் இது எப்படி நான் கால் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இது எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னா இதை எக்ஸ்பிளிசிட்டாக என்னால் கால் பண்ண முடியாது. எப்படி கால் பண்ணுவோம், the constructor automatically invoked when we create an instance for a class. ஒரு கிளாஸ்க்கு இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவோம், லைக் டூம். அதுக்கு இன்ஸ்டன்ஸ்க்கு நான் சிம்பிளாக ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். நான் வந்து சிம்பிளாக டீன்னு வச்சுக்கிறேன். டி இஸ் ஈக்குவல் டு நியூ டூம். லைக் எக்ஸ்டென்ஷன் வரது என்னது, இது என்னன்னு சொல்லுவோம், கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோமா. இதுதான் கன்ஸ்ட்ரக்டர். இப்போ லைக் நான் இப்படி நான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னா எனக்கு அந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிருக்கு. நான் இன்ஸ்டன்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது எனக்கு கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிருக்கு. இதனால தான் இதை ஸ்பெஷல் மெத்தட்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா ரிட்டர்ன் டைப் கிடையாது, கிளாஸோட நேமில் இருக்குது, நான் எக்ஸ்பிளிசிட்டாக கால் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. அதனால தான் ஒரு கன்ஸ்ட்ரக்டரை நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பெஷல் மெத்தட்னு சொல்கிறோம். புரியுதா. ஒன் மோர் திங், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டராக இப்படி நான் ஃபுல்லாக கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன ஷார்ட்கட் அப்படின்னா CTOR டேப். ஓகேவா, CTOR கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். CTOR அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர். இதை வச்சு என்னால் கால் பண்ணிக்க முடியும். கன்ஸ்ட்ரக்டர் டெரிவ் பண்ணுறேன்.
லைக் கன்ஸ்ட்ரக்டரில் மல்டிபிள் டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், செகண்ட் ஒன் பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர், தேர்ட் ஒன் காப்பி கன்ஸ்ட்ரக்டர், ஃபோர்த் ஒன் ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர், அப்புறம் ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர். லைக் இந்த மாதிரி இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அப்புறம் இன்னொரு திங் இதில் வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, லைக் இதனால் ஆக்சஸ் பேசிஃபர் நான் கொடுக்கல, ஆக்சஸ் பேசிஃபர் கொடுக்கல அப்படின்னா அது என்னவா எடுத்துக்கும் அப்படின்னு தெரியல உங்களுக்கு. இட்ஸ் ப்ரைவேட்டாக எடுத்துக்கும். ஏன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் ஆக்சஸ் பேசிஃபர் கொடுக்கல அப்படின்னா ப்ரைவேட்டாக எடுத்துக்கும். இப்போ லைக் நாங்கள் ஆட்ன்ற ஃபங்க்ஷனுக்கு ஆக்சஸ் பேசிஃபர் கொடுக்கல, இட்ஸ் ப்ரைவேட். லைக் உங்களுக்கு அந்த சிம்பிள் தெரியுதா? அதே மாதிரி தான் எனக்கு இங்கே டூமுமே ப்ரைவேட்டாக இருக்குது. சிம்பிள் தெரியுதா உங்களுக்கு? ஓகேவா? லைக் தேங்க்யூ. வேறு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.